குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ண ஒரு யூடியூப் சேனல். இது சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு கூட பண்ணல. நம்மளோட ஆன்மீக அனுபவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த விஷயத்த எனக்குள்ளேயே நான் என் மைண்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன்னா மண்டை வெடிக்குது. இந்த ஞானத்தை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றக்கா ரொம்ப கேஷுவலாக வெறும் 30 வியூ, வெறும் 40 வியூ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் ரெகுலராக வாரத்துக்கு 3 வீடியோ 4 வீடியோ போட்டுருவேன். இப்போ ஆரம்பத்தில் நானே வீடியோ போட ஆரம்பித்து இன்றைக்கி நமக்குன்னு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வாலண்டியர் டீம் ஃபார்ம் ஆகி இந்த வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பக்காவாக அதை டைமுக்கு அப்லோட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு உங்களோட வேலை பேசுகிறது மட்டும்தான். மக்களுக்கு இந்த நல்லதை கொண்டு போங்க. இதுக்குண்டான இந்த ஃபவுண்டேஷனை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பக்காவான ஒரு வாலண்டியர் டீம் ஃபார்ம் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸஸ்லாம் முடிஞ்சு இன்றைக்கி அந்த கிளாஸில் பல பேர் சந்தோஷமாகி என்லைட்மெண்ட் ஆகி இன்றைக்கி அவங்களோட வாழ்வை மிக சிறந்த முறையில் வாழ தொடங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ரொம்ப சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல். மக்கள் உங்களுடைய ஆதரவுனால தான் இன்றைக்கி அதில் ஒரு உண்மை இருக்குது. மகாவிஷ்ணு பேசுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு வாழ்வியல் உண்மையை நம்ம தமிழர்கள் மறந்த அந்த விஷயத்தை மறுபடியும் கொண்டு வராரு வெளியில். சித்தர்கள் வழியில், சித்தர் நெறியில், சித்தர் மார்க்கத்தில், அருள் நெறியில் கொண்டு வராருன்னு சொல்லி நீங்கள் சப்போர்ட் பண்ணது, அக்செப்ட் பண்ணது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ப்ராடக்டாக உருவாயிருக்கு. இன்ஃபேக்ட் இது ப்ராடக்ட் தான். பட் என்ன ப்ராடக்ட்னா இது இந்த உலகம் சார்ந்த ப்ராடக்ட் இல்லை. இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டைரக்ட் பரம்பொருள் இட் செல்ஃப். அந்த எல்லாம் வல்ல சுப்ரீம் பவர் பிரம்மத்தினுடைய ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி பரம்பொருள் ஃபவுண்டேஷனாக உருவாயிருக்கு. மக்களுக்கு நிறைய நல்லது பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஞானத்தை இலவசமாகவும் போதிக்கணுன்றதுனால ரிச் பீப்புளுக்கு, வசதி உள்ளவர்களுக்கு ஃபீஸ் வாங்கிட்டோம். வசதி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயான கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உணவு பசியோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் டெய்லி முறையில் உணவும் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்குண்டான வீடியோஸும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், புரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ன்றது ஒரு கை இல்லைங்க, 2 கை தட்ட தான் ஓசை சவுண்டு வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது நான் ஒருத்தன் கிடையாது. இப்போ என் மாதிரி ஒவ்வொருத்தரும் வரணும், ஒவ்வொருத்தரும் மேலே வரணும். ஒவ்வொருத்தரும் சாதனையாளர்கள் தான். ஒவ்வொருத்தரும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க முடியும். அவங்களுக்குள்ள இறைவனை தட்டி எழுப்ப முடியும். அந்த குண்டலினி சக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த இறைத்தன்மையை பார்க்க முடியுன்ற நோக்கமே இது ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்டம்ன்ற அளவுக்கு, ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்குற அளவுக்கு இந்த ஞானத்தை கொண்டு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட விஷயம் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய விஷனை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீ உணவு அளிக்கணும், கஷ்டத்தில் பஞ்சத்தில் இருக்கிறவங்களுக்குன்ற விஷனை வச்சுக்கிட்டு இது ஒருத்தனால நினச்சா இதை கொண்டு போக முடியாது. அப்படி இருக்கிறப்ப தான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ட்ரஸ்டீஸாக ஃபார்ம் பண்ணி நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க, நல்ல நோக்கங்கள், வாலண்டியர்ஸாக உள்ளே வரும்போது நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது இந்த ஞானத்தை மிகப்பெரிய லெவலில் தமிழர்கள் மறந்துட்டு போன, தமிழர்கள் விட்டுட்டு போன, எப்போ நம்ம வெளிநாட்டு நாகரிகத்துக்கு நம்மளை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போவே நம்மளோட உண்மை தன்மை என்ன, இயல்பு தன்மை என்னன்றதை மறந்துட்டோம். நம்மளோட இறைத்தன்மையவே மறந்துட்டோம். அப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேருந்தே மறுபடியும் கொண்டு போகக்கூடிய இந்த தன்மை, தற்சார்பு சார்ந்த இந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா? இந்த பரம்பொருளின் தன்மை அது இருக்கிறதுலே அது ஒரு உயர்ந்த தன்மை. அது பரம்பொருளின் தத்துவம் தான், அது நம்ம தத்துவம் கிடையாது. இன்னைக்கு இந்த அளவுக்கு இதை வளர்த்து கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாஸ்தி ஆகிட்டு போகிறாங்க. நமக்கு வியூஸ் அதிகமாகுது. நம்மளை ஒரு நல்ல அங்கீகரிக்கக்கூடிய தன்மையில் வந்திருக்காங்கன்னா அது காரணம் நீங்கள் மட்டும்தான். அதனால நம்மெல்லாம் இனிமேல் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கணும். கம்யூனிட்டினா இது ஜாதி மதம் அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம கொள்கை சார்ந்து நம்மளுடைய சிந்தனையில் மக்களுக்கு நல்லதை கொண்டு போய் கொடுக்கணுங்க. இதுதாங்க நம்மளுடைய கொள்கையை. நல்லது எங்கே இருந்தாலும் சரி, அதை எடுத்து முடியாதவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு நல்லதை கொடுக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நல்லது தான். ஒரு நாலேஜை ஷேர் பண்ணுறது நல்லது தான். பணமாகவும் பொருளாகவும் இல்லை அறிவாகவும் இல்லை வேறு எந்த வகையில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லி பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் தமிழில் இருக்குது. அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போடுறதுக்கு யாராவது முன்னாடி வந்தீங்கன்னா உங்களை நான் அப்பாயின்ட் பண்ணுறேன். நீங்கள் அடுத்து வாலண்டியராக ஒர்க் பண்ணலாம். இந்த விஷயம் இன்னும் பல பேரை போய் ரீச் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமா இன்றைக்கி நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு வாலண்டியரிங் ஒர்க்கில் அடுத்தடுத்த கட்டம் இன்னும் பல மக்களுக்கு இந்த உண்மைக்கு கொண்டு போய் சேர்ந்து அவங்க அடுத்தடுத்த கட்டம் இந்த மேன்மை நிலை அடைந்து இறைத்தன்மையை உணரணும். அதுக்கு இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிச்சயமாக உறுதுணையாக சப்போர்ட்டிவாக இருக்கும்.
அதுக்கு நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் இருக்கணும். அதுக்கு இந்த நம்ம மெம்பர்ஸ் ஒன்லி இந்த ஏரியாவில் ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப க்ளோஸாக பேச போகிறோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு மற்றவங்க பப்ளிக் பார்க்க முடியாது, ஒன்லி மெம்பர்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம அடுத்தடுத்து கொண்டு போக போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.